இது வரைக்கும் நடந்த குரூப் 4 எக்ஸாம்லலாம் ஸ்கூல் புக்கிலேருந்து தான் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் பகுதியில் ஒரு 90லேருந்து 95 கேள்விகள் வரைக்கும் இந்த புக்கிலேருந்து அப்படியே அந்த வரி மாற்றாமல் கொடுத்துருவாங்க. ஒரு 5-6 கேள்விகள் தான் வித்தியாசமான கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி முதல்ல 6லேருந்து 10 வரைக்கும் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 11, 12 கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் புக்கு மாறிச்சு. புக்கு மாறினதுக்கப்புறம் புது புக்கிலேருந்து கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது புது புக்கு 6லேருந்து 12 வரைக்கும் கேட்டாங்க. பழைய புக்கையும் விடலை. பழைய புக்கிலேருந்து கேள்விகள் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அதிலிருந்தும் பழைய சிறப்பு தமிழ்லேருந்தும் கேட்டாங்க, புது சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டாங்க போன வருஷம். ஸோ அது ஒரு 15 கேள்விகள் வந்து அது பெரிய இம்பேக்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா வெளியில் போயிட்டாங்க. நிறைய டிகிரி ஸ்டாண்டர்டு புக்கில் இருந்து கூட எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பழைய அந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான பழைய புத்தகங்கள்லேருந்து பழைய அரிதான தமிழ் வார்த்தைகள் இன்றைக்கி புழக்கத்தில் இல்லாத தமிழ் வார்த்தைகளை கொடுத்து அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமான அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்போவுமே ஜிஎஸ்லேயோ மேக்ஸ்லேயோ தான் வைப்பாங்க. ஆனால் இந்த தடவை தமிழ்லே வந்து வித்தியாசமாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, எப்போவுமே எக்ஸாம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஸ்கூல் புக்கில் அந்த கேள்வி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை தான் இந்த வீடியோலையும் நம்ம பண்ண போகிறோம். ஓரளவு ஸ்கூல் புக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு 41 கேள்விகளை நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 6லேருந்து 12th வரைக்குமான பாடப்புத்தகங்களில் ஒரு 41 கேள்விகள் வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னு நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கேள்விகளை வந்து நம்ம இப்போ எங்கெங்கே அந்தந்த கேள்விகள் கவர் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல புக் வைஸாகவே பார்க்கலாம். முதல்ல 10ஆம் வகுப்பு தமிழ் அதில் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் கேள்வி நம்ம பார்க்க போகிற ப்ரூஃபில் முதல் கேள்வி புல்லின் உறுப்பை காண்க அப்படிங்கிறது தான். இந்த புல்லோட உறுப்பு அப்படின்னு சொல்லப்படுறது தளிர் அப்படிங்கிறதா. முறி அப்படிங்கிறது புளி வேம்பு அதோடைய உறுப்புகளாக இருக்கக்கூடியது. குலை அப்படிங்கிறது செடி குலைகளை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஓலைங்கிறது தென்னை ஓலை அப்படின்லாம் சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பில் தேவநேய பாவாணருடைய தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற பாடத்தில் கொழுந்து வகை அப்படிங்கிறதுல இருக்கும். துளிர் அல்லது தளிர் அதாவது தாவரத்துடைய நுனிப்பகுதிகளை குறிக்கக்கூடிய சொற்கள். துளிர் அல்லது தளிர் அப்படிங்கிறது நெல் அல்லது புல் இதோடைய கொழுந்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், துளிர் அல்லது தளிர். அப்போ புல்லுடைய கொழுந்து தான் என்னது, தளிர். அடுத்ததாக 2வது கேள்வி அதே பாடத்துடைய அந்த நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க. உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார், தேவநேய பாவாணர். இது தான் இங்கே ரெண்டாவது கேள்வி. இது உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார், தேவநேய பாவாணர். அடுத்ததாக 3வது கேள்வி இல்லை, இது வந்து பூட்கை. இது விளக்கம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இது இந்த பக்கத்துலையும் இருக்குது. அகராதிகள் காண்க அப்படின்னு 10th 228வது பக்கத்தில் பூட்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே நம்ம கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஆனால் இதற்கான விளக்கம் பார்க்கும்போது இந்த இதை பார்க்கலாம். இது 3வது கேள்வியாக எடுத்துக்கிட வேண்டாம். அடுத்து 3வது கேள்வி என்ன அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் 232வது பக்கத்தில் கண்ணோட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். மண்ணோடு ஏய்ந்த மரத்தணையர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இரக்கம் இல்லாதவர். அதாவது மண்ணோடு ஏய்ந்த மரத்தணையர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர். அதாவது மண்ணோடு இருக்கக்கூடிய மரம் போன்றவர்கள், வளராத மரம் போன்றவர்கள் எப்படிப்பட்டவர் யார் அப்படின்னா கண் இருந்தும் இரக்கமில்லாமல் இருக்கவங்க தான் மண் இருந்தும் வளராத மரம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதே கேள்வியை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இது 3வது கேள்வி நம்ம புக்கில் பார்க்குற 3வது கேள்வி. மண்ணோடு எந்த மரத்தணியர் அப்படின்னு வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா இரக்கம் இல்லாதவர், கண்ணோட்டம் இல்லாதவர், இரக்கம் இல்லாதவரை சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 9ஆம் வகுப்பு தமிழ் அதில் முதல் பாடம் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இது 4வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுறதுனால இந்திய நாடு மொழிகளுடைய காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல கிளை மொழிகளும் இங்கே பேசப்படுறதுனால இந்த இந்திய நாடு வந்து மொழிகளுடைய காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு அகத்திலிங்கம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து திராவிடம் அப்படிங்கிற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். திராவிடம் அப்படிங்கிற சொல்லை முதல்ல பயன்படுத்தியவர் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டார். அது பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யார், கால்டுவெல். இங்கே ஹீராஸ் பாதிரியார் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழா அந்த ட்ரமிழா திராவிடா தமிழ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை உருவானதாக சொன்னவர் தான் ஹீராஸ் பாதிரியார். அப்போ இது வந்து 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். ஸோ இந்த மொழிகள் அடிப்படையில் ஜிஎஸ்லேயும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த திராவிட மொழிகளுடைய அடிப்படையாக கொண்டு. அப்போ இதுவும் 3 வகைங்கிறது சரியானது தான்.
அப்போது நமக்கு தவறானது தான் கேட்டிருக்காங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் தவறானது. அப்போ ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்து 5வது கேள்வி, இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 62வது பக்கம் 3வது பாடத்துக்கு முந்தின பாடம் 2வது பாடத்தோட கடைசியில் கலைச்சொல் அறிவோம்ல கொடுத்துருப்பாங்க. பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இரிகேஷன் டெக்னாலஜி, பாசன தொழில்நுட்பம். இதே மாதிரி இன்னொரு புக்கில் இரிகேஷன் அப்படிங்கிறதுக்கு நீர்ப்பாசனம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. அப்போ பாசன தொழில்நுட்பம், இங்கே நீர்ப்பாசனம், நீர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆனால் பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான் விடை. நீர்ப்பாசன தொழில்நுட்பம், ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்த 6வது கேள்வி, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னு ஒரு கோடு போட்டிருக்காங்க தகுதியான் கீழே. ஸோ இதை நம்ம ஒரு திருக்குறளில் பார்க்கலாம். திருக்குறள் இந்த 9th புக்கில் திருக்குறள்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. 88வது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. என்னது? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். இதில் தகுதியான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டிருக்காங்க. மிகுதியான் அப்படின்னா செருக்கு, செருக்குனால் மிக்கவை அப்படின்னா துன்பம். அப்படி செய்யக்கூடியவரை தந்தவரை தாம் தம் நம்முடைய தகுதியான் பொறுமையால் வென்றுவிட வேண்டும். அப்போது தகுதியான் அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குது? பொறுமை அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது. அப்போது ஆப்ஷன் பி பொறுமை அப்படிங்கிறது சரியான விடை. இந்த திருக்குறள் என்ன அதிகாரத்தில் வரும் அப்படின்னா பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வரும். அடுத்ததாக 7வது கொஸ்டின், தொடர் அமைக்க. விரிந்தது விரித்தது இதற்கான ஒரு தொடர் கொடுத்து அதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தொடர் எங்கே இருக்குது அப்படின்னா 120வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. அதில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. விரிந்தது விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அதே சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. மாலை நேரத்தில், அதே இது மழைக்காற்று வீசியதால்ங்கிறதுக்கு பதிலாக இங்கே மாலை நேரத்தில் கொடுத்துட்டு அதே தான் கொடுத்துருக்காங்க. அங்கே பூவின் இதழ்கள், இங்கே அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, அதே தான். மயில் தோகையை விரித்தது. அப்போ ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்ததாக 8வது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை காண்க. இந்த கடிமணம் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர், இது புக்கில் இருக்குது. அதே மாதிரி அழைத்தனர் உற்றார் அப்படிங்கிறது வினைமுச்சு தொடர். நிலவோ காய்ந்தது அம்மவாளி, அம்மவாளிங்கிறது விழித்தொடர். ஆனால் இதையும் இடைச்சொல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறது தான் இடைச்சொல்லாக வரணும். ஏன்னா நிலவு கூட்டல் அந்த ஓ அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ஓங்கிறது இடைச்சொல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு 140 பக்கத்தில் அந்த இலக்கணம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது இடைச்சொற்களுடைய வகைகள் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஓ அப்படிங்கிறது ஓகாரங்கிறது ஒரு இடைச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 8 பொருளில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஓ அப்படிங்கிறது இடைச்சொல் தான். அதனால் நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறது இடைச்சொல் தான். அடுத்த கேள்வி, பூட்கை அப்படிங்கிற சொல்லுடைய பொருளை தேர்வு செய்க அப்படின்னு. இது 9வது கேள்வியாக எடுத்துக்கலாம். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிக்கோள். இந்த குறிக்கோள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 9ஆம் வகுப்பில் விரிவாகும் ஆளுமை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லிடுது அப்படின்னா பூட்கை இல்லான் யாக்கை போல. யாக்கை அப்படின்னா உடம்பு. இங்கே பூட்கை இல்லான் அப்படின்னா எது இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே இல்லான்ங்கிறது இல்லான், குறிக்கோள்ங்கிறது பூட்கை. பூட்கை இல்லான் அப்படின்னா குறிக்கோள் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். இது என்னது? புறநானூற்று பாடல். இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஆலந்தூர் கிளார் அப்படிங்கிறவர் சொன்ன ஒரு விஷயம். அப்போ பூட்கை அப்படிங்கிறதுடைய பொருள் குறிக்கோள் அப்படிங்கிறது. அடுத்து 8ஆம் வகுப்பு தமிழ் 86வது கேள்வி. நம்ம ப்ரூஃபில் 10வது கேள்வி, மரபு தொடரை காண்க. காட்டில் சிங்கத்துடைய ஒலிமரபு கேட்டிருக்காங்க, யானையுடைய ஒலிமரபு கேட்டிருக்காங்க. இது தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற பாடத்தில் இருக்கும். அதேமாதிரி இது பழைய புக்கில் நிறைய இடங்களில் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் பார்த்துடலாம். ஒலிமரபில் கொடுத்துருப்பாங்க. சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். அவ்வளோதான். சிங்கம் என்ன செய்யும்? முழங்கும், யானை பிளிரும். ஆப்ஷன் சி தான் விடை. அதே மாதிரி அலரும் அப்படின்னா ஆந்தை அலரும், ஆடு கத்தும். அதே மாதிரி உருமும் அப்படின்னா புலி உருமும், யானை பிளிரும். உருமும் அப்படின்னா புலி தான் உருமும். அடுத்து என்னது? ஆடு கத்தும். அடுத்ததாக 11வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணெழுத்துக்கள். ஆப்ஷன் டி கண்ணெழுத்துக்கள் அப்படிங்கிறது. இது அந்த முதல் பாடத்தில் தமிழ் வரிவடிவ வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தில் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த பக்கத்தில் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து 12வது நம்ம பார்க்க போகிறது பாடும் பாடல் அப்படிங்கிற சொல் எந்த பெயரச்ச வகையை காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது 3வது பாடத்தில் எச்சம் அப்படிங்கிற பாடம். அதில் பெயரச்சத்தை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. பாடிய பாடல் அப்படின்னா இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்றதுனா நிகழ்காலம், பாடும் பாடல் அப்படின்னா எதிர்கால பெயரெச்சம். அதே வார்த்தையை கொடுத்துருக்காங்க. பாடும் பாடல் அப்படின்னா எதிர்கால பெயரெச்சம். அடுத்ததாக 13வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் 5வது பாடம் பார்த்தோம்னா பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற பாடம். இது நல்லந்துவனாருடைய கலித்தொகை பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் 3வது வரி தான் இது. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இங்கே கொடுத்துருக்காங்களா? பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அப்போ ஆப்ஷன் பி தான் விடை. அடுத்ததாக 5வது, அதாவது 14வது கேள்வி,
ஒலிமரபை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புல் அப்படிங்கிறது இந்த புறா மாதிரியான பறவைகளை சொல்கிறாங்க. அது என்ன, அதோடைய ஒலிமரபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலர் நரளும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து நரளும் அப்படிங்கிறது மூங்கிலுடைய ஓசையை தான் வந்து நரளும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு திருக்குறளில் இருக்குது, 214வது பக்கம். அந்த புக் பேக்கில் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த கூடா ஒழுக்கம் அதில் பார்த்தோம் அப்படின்னா, தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது அற்று அப்படின்னா அதை போன்றது அப்படின்னு அர்த்தம். தவம் மறைந்து தவக்கோலத்தில் ஒருத்தன் மறைந்து அல்லவை பாவம் செய்தால் அது வந்து புதரில் மறைந்து வேடன் வந்து அந்த புறாவா ஏதோ ஒரு பறவையை வந்து பிடிக்கிறதுக்காக அதை மாதிரி சத்தம் எழுப்புவதை போன்றது அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். அப்போ இந்த புல்லுடைய குறள் அப்படிங்கிறது சிமிழ்த்தல் அப்படிங்கிறது தான், புல் சிமிழ்த்தல். அப்போது ஒருத்தன் வந்து தவக்கோலத்தில் மறைஞ்சிக்கிட்டு பாவமான விஷயங்களை செய்கிறது எதற்கு சமமாக இருக்குது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா, ஒரு புதருக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேடன் அந்த பறவையுடைய ஒலியை எழுப்புவது போன்றது அந்த தவக்கோலத்தில் மறைந்து பாவம் செய்கிறது அப்படிங்கிறார். ஸோ அது வந்து அவனை அந்த பறவையை கொல்றதுக்காக தான் அதை மாதிரியே வந்து நாடகம் போடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் பொருள். இந்த புல் சிமிழ்த்தற்றுனா அதோடைய குரல் ஒலி எழுப்புறது, புல் சிமிழ்த்தற்று. அப்போ புல் சிமிழ்க்கும் அப்படிங்கிறது தான் திருக்குறள் அடிப்படையில் சரியான ஒலிமரபு. அடுத்ததாக 15வது கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிய. இப்போ காதிங்கிறது சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறாங்க, சாம்பாருங்கிறது தெலுங்கு சொல்லுங்கிறாங்க, சாவடி அப்படிங்கிறது மராத்தி சொல் அப்படிங்கிறாங்க. உடுக்கை அப்படிங்கிறது மட்டும் தமிழ் சொல். ஆனால் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடுக்கை என்பது தமிழ் சொல் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் உடுக்கை அப்படிங்கிறது திருக்குறளில் இடம்பெறுது. நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை அப்படின்னா உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையை இழக்கும் போது கை என்ன செய்யும், உடனே போய் அந்த துணியை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நட்பு தான் என்ன செய்யணும், நண்பனுக்கு இடுக்கண் வரும்போது துன்பம் வரும்போது அது ஓடி போய் களையக்கூடிய நட்பு தான் உண்மையான நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ உடுக்கை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் படிச்சிருக்கோம், திருக்குறளில் படிச்சிருக்கோம். அப்போ உடுக்கை அப்படிங்கிறது தமிழ் சொல். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு அக்ரிணி தொடரை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 7ஆம் வகுப்பில் நம்ம 22வது பக்கம் முதல் டேர்மில் பார்க்கும்போது உயர்திணை அக்ரிணை பற்றி சொல்லியிருக்காங்க. 6 அறிவுடைய மனிதர்கள் உயர்திணை, பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் உயிரற்ற பொருட்களை அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இதில் பார்க்கும்போது உயிருள்ள மனிதர்கள் இவங்க 3 பேரும். அப்போ இது மட்டும்தான் உயிரில்லாத பொருள். அப்போது மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது விடை. இதில் ஒரு 4 கொஸ்டின் மட்டும் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி 37 கேள்விகள் வந்து புக்கில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் டைமில் ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின், கூற்றுக்காரன் கேள்வி. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி, ஒருவனுக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது அப்படிங்கிறது தான் பொருள். இது மட்டும்தான் சரி, இது தவறாக கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 3வது பாடத்தில் திருக்குறளில் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில்லாத அழிவில்லாத விழுச்செல்வம் சிறந்த செல்வம் வந்து கல்வி தான் ஒருவருக்கு, மாடல்ல மற்றதெல்லாம் செல்வங்கள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, அதுதான் முதலைனா கொடுத்துருக்காங்க. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. 2வது என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வங்கள் வேறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது மட்டும்தான் தவறு. அப்படி பார்க்கும்போது ஏ சரி, ஆர் தவறுங்கிறது தான் விடை. அடுத்ததாக 18வது கேள்வி, டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாத எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர் தான். ஆனால் பேராசிரியர் மட்டும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 4வது. அது எங்கே இருக்குது அப்படின்னா 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் முதல் பாடம் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிறதுல இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. டிகேசி என அழைக்கப்படக்கூடிய டி.கே. சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர், தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர். இந்த 3மே அவர். அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து இதே ஒலி பற்றி கேட்டிருப்பாங்க, மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதுவும் இதே குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இவரை பற்றி 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து முடியரசன் வீரகாவியங்கிறது தான் ஆன்சராக இருந்துச்சு. இதை மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதே ஒலி இவரோடதுன்னு தெரிஞ்சால் கூட நம்ம அதை வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து வழக்கறிஞர், எழுத்தாளர், திறனாய்வாளர். அது இங்கே கேட்டிருந்தாங்க. 19வது கேள்வி, சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வரவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாம் படித்ததை நல்லா படித்த அறிஞர்கள் முன்னாடி தெளிவாக சொல்லக்கூடிய திறமை படித்தவரை யார் அப்படிங்கிறத கேள்வி. இது வந்து அந்த 7th 3rd டேர்மில் 2வது பாடம் திருக்குறள், அதில் அவை அஞ்சாமை, அந்த அவை அஞ்சாமை கீழே கொடுத்துருப்பாங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் அப்படிங்கிறது தான். ஆனால் நமக்கு வந்து ஆன்சர் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோடைய பொருளை கேட்டிருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர், இதுதான் கேள்வி. இதுக்கு அடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க. யார், கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அதை தான் இங்கே ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஆப்ஷன் ஏ தான் விடை. 20வது கேள்வி, தமிழக அரசியல் வானியில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறவர் திகழ்கிறார் என புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா அதில் 3வது பாடம்
கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 பேர் அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று அண்ணா. பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். அறிஞர் அண்ணா தானே சொல்லியிருக்கிறாரு, தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காயிலே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ஒளிக்கதிர் அப்படின்னா அண்ணா. சிறந்த இப்படி தலைவர் கிடைக்கிறதே அரிது அப்படின்னா பெரியாரை மாதிரி தலைவர் கிடைக்கிறதே அரிது. அப்போ பெரியாரே இன்னொரு ஆளை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ணா வந்து ஒளிக்கதிர், அதுவும் இந்த பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 6ஆம் வகுப்பு 21வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் முதல் பாடம் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்து இத்து அது இங்கே இருக்கா, ஆனால் அந்த வரிசையை கொடுத்துருப்பாங்க த ந. அடுத்ததாக இன்னு இரு இங்கே கொடுத்துருப்பாங்க ர ந. அடுத்து ஏ. ஆனால் ஐக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்கே ஈங்கிறது தான் அதோடைய இணை எழுத்து. இது வந்து இணை எழுத்து அப்படிங்கிற கான்செப்ட் தான், ஏங்கிறது வராது. அப்போ இது மட்டும் தான் இணை எழுத்து கிடையாது. ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்ததான் அதே பாடத்தில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கூற்று மெய்யெழுத்து போல் உயிரெழுத்துக்கள்லேயும் வந்து இணை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதே பாடத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் லைன், மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்கள்லையும் இணை எழுத்துக்கள் உண்டு. அப்போ முதல் கொடுத்துருக்கிறது வந்து சரிதான். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்த கேள்வி, சரியான இணை ஆசிரியர்களையும் அவங்களுடைய புகழ்பெற்ற நூல்களையும் கொடுத்துருக்காங்க. இதில் விரநூடி வெளிச்சங்கள் அப்படிங்கிறது தாராபாரதி நூலும் வந்து 9ஆம் வகுப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முடியரசனுடையது வீரகாவியம், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3வது பாடம் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடம் இந்த 3rd டேர்மில் முடியரசனுடைய முக்கியமான நூல்கள் என்னது, வீரகாவியம், காவியப்பாவை முதல்கள நூல்களை எழுதியிருக்கிறார். அப்போ 2 சரி அப்படிங்கிறது தெரியும் இதை பார்த்தாலே. அப்போ 2 சரி, ஆப்ஷன் ஏ தான் விடை. கவிமணி வந்து ஆசிய ஜோதி அப்படிங்கிறது எழுதியிருப்பார், அதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ரசியமணிங்கிறது இதே ஒலி, அப்போ பார்க்கும்போது பார்த்தோம்ல டிகேசியோடையது தான் இதே ஒலி அப்படிங்கிறது, அதை தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. விரல் வெளிச்சங்கள் அப்படிங்கிறது வந்து விரல் நுழி வெளிச்சங்கள் அப்படிங்கிறது தாராபாரதியோடது, முடியரசனோடது வீரகாவியம், கவிமணியோடது ஆசிய ஜோதி இங்கே இருக்குது, ரசிகமணியோடது இதே ஒலி. அப்படி 3ஐயும் ஷஃபிள் பண்ணிவிட்டு ரைட்டான ஆன்சரை 2வதாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 24வது கேள்வி, கூற்று காரணம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, வினாவை பயன்படக்கூடிய எழுத்துக்களை வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏ யா ஆ ஓ இது எல்லாமே வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்களை வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து கூற்றுக்கான விடை இங்கே இருக்குது. வினா பொருட்களை தரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடும். இது வந்து என்ன சொல்லுவோம், ஏ யா ஆ ஓ ஏ, இந்த 5 வந்து வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது அகத்தே இருந்து வினா பொருளை தரும், இல்லைனா புறத்தே இருந்து வினா பொருளை தரும், அவ்வளோதான். ஆனால் அது கண்டிப்பாக இடத்தை குறிக்கக்கூடிய மாதிரியான கேள்விகளை மட்டுமே அது குறிக்காது. இடத்தை குறிக்கிற மாதிரி கேள்விகளையும் கேட்பாங்க, ஆனால் அது மட்டுமே சொல்லாது. இப்போ ஏன் இருக்குது அப்படின்னா எங்குன்னு கேட்கலாம், அது வந்து இடத்தை குறிக்கும். ஆனால் என்னன்னு கேட்டால் அது அந்த பொருளை தான் குறிக்குமே தவிர இடத்தை குறிக்காது, நிகழ்வுகளை தான் குறிக்கும். அதனால் இது வந்து கூற்று மட்டும் சரியாக இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இது மட்டும் புக்கில் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக ஆன்சர் பண்ணலாம். கூற்று சரி, காரணம் தவறு அப்படின்னு. அடுத்த கேள்வியும் அதே இதில் தான் இருக்குது. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றை சுட்டிக்காட்ட வரக்கூடிய எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பேர். ஏ யா ஆ ஓ ஏ என்பது சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம பார்த்தோம். என்னது, ஒன்றை சுட்டிக்காட்ட வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து என்னது, சுட்டெழுத்துக்கள். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சுட்டெழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அ இ உ, இந்த 3 தான் வந்து சுட்டெழுத்துக்கள். இது எல்லாமே வினா எழுத்துக்கள். அப்போது வினா எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று சரி, காரணம் வந்து தவறு. விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி அதே மாதிரி தான், அதே இதில் தான் கேட்டிருக்காங்க. அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் அப்படிங்கிறது சுட்டுச்சொற்கள் ஆகும். இடப்பொருளை சுட்டுறதுக்காக அ இ உ அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கும்போது இப்போ அவன் இவன் இவை இம்மரம் இதில் இதே மாதிரி தான் அந்த அப்பக்கம் இப்பக்கம் அப்படிங்கிறதுலாம் அந்த அ இ உ அப்படிங்கிறது சேர்றதெல்லாம் அதில் தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து எது தான், சுட்டுச்சொற்கள் தான். முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கிற மாதிரியான, இப்போ ஈனா இப்பக்கம், ஏனா அப்பக்கம், அதே மாதிரி என்னது ஊனா உப்பக்கம், இந்த 3மே வந்து என்னது சுட்டுச்சொற்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இது இடத்தை குறிக்குது அப்படின்னா, இப்போ ஈங்கிற எழுத்து எதை குறிக்கும் அப்படின்னா அண்மை சுட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டுறது. இந்த வீடு, இந்த பக்கம் அப்படின்னா இப்போ இது பக்கத்தில் இருக்கக்கூடியதான். இந்த பக்கம் ஒருத்தரை கையை காட்டின்னு சொல்லிடலாம், இந்த பக்கம் போனார் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அது அண்மை சுட்டு. அடுத்தது சேய்மை சுட்டு, அப்பக்கம்
ஏதோ ஒரு தொலைவில் போகக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல, அந்த பக்கம் போயிருப்பார், அவ்வளோ தக்க தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லுவோம், அப்பக்கம் சென்றிருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி தூரத்தில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், வந்து அந்த சுட்டெழுத்தை பயன்படுத்துவோம். அது வந்து செய்மை சுட்டு. அதே மாதிரி ஊங்கிறது அந்த காலத்தில் எதற்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா, அருகில் உள்ளதுக்கும், இப்போ இது அருகில் உள்ளதுக்கு இது பண்ணுறோம், தொலைவில் உள்ளதுக்கு ஆவை பயன்படுத்துகிறோம். அருகில் உள்ளதுக்கும் தொலைவில் உள்ளதுக்கும் இடையில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த காலத்தில் அப்படிங்கிற சுட்டெழுத்தை பயன்படுத்திச்சு. உது, உவன், உப்பக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது இந்த காலத்தில் இது வந்து பயன்பாட்டில் இல்லை. ஆனால் இந்த மூணுமே சுட்டு சொற்கள் தான். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து 27வது கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு ஒரு கிராமர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இந்த 17வது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இலக்கண தேர்ச்சிக்கோள், அதாவது முதல் பாடத்தில் உள்ள இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க. பிழையான தொடரை கண்டறிக, அதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. காளைகளை பூட்டி வயலில் உழுதனர், இங்கே கொடுத்துருக்காங்களா, காளைகளை பூட்டி வயலில் உழுதனர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அதான் தவறாக கொடுத்துருக்காங்க. காலை அப்படிங்கிறது என்ன வரணும், இந்த லே வரக்கூடாது, இந்த லே வரணும். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. 2 சொல்லி மனம்னா இதயத்தை குறிக்கக்கூடியது, உள்ளத்தை குறிக்கக்கூடியது. 3 சொல்லி மனம், அந்த நே வரணும், அந்த மனம் வீசியது அப்படிங்கிறது. அடுத்து நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, அதே தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த புக் பேக் கொஸ்டின் தான் அது. அதை அப்படியே எடுத்து இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. நமக்கு விடை ஆப்ஷன் சி, அதில் தான் பிழை இருக்குது. 2 பிழைகள் இருக்குது அந்த கேள்வியில், அந்த ஸ்டேட்மெண்ட்டில். அடுத்ததாக ஓல்டு புக்கில் பார்க்கலாம். 28வது கேள்வி, ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருட்கள். 4 பொருள் கொடுத்துட்டு, ஏலாதினாலும் நமக்கு தெரியும் மருந்து பொருட்களில் 6 பொருட்கள் இடம்பெறும். இதில் வந்து இடம்பெறாத பொருள் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தமிழில் நம்ம ஏலாதி அப்படிங்கிற பாடம் முதல் பாடத்தில் பாடலாக கொடுத்துருப்பாங்க, கனிமேதாவியருடையது. அதில் அந்த ஏலாதியை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏலம் என்னும் மருந்து பொருளில் முதன்மை, அந்த 6 பொருளில் முதன்மையானது என்னது, ஏலம். அதுக்கப்புறமா இலவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுகம் கூட ஏலம், ஏலாதி அதில் பேரில் இருக்குது. இலவங்கமும் சிறுநாவற்பூவும் சேர்க்குறாங்க. அப்போது இங்கே என்ன வருது, சுக்கு, மிளகு, திப்பிலி. அப்போ அந்த 2மே வந்து என்ன செய்யும், ஏலாதியில் இடம்பெறும். இங்கே சிறுநாவற்பூ இருக்குது, சிறுநாவற்பூ இடம்பெறும். கண்டங்கத்திகிரி மட்டும் இடம்பெறாது. அது எங்கே இருக்கும், சிறுபஞ்சமூலம். அதுவும் எங்கே ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னா, 7th ஓல்டு 7th செகண்ட் டேர்மில் இருக்கும் திரிகடுகம் பற்றி. அதில் கண்டங்கத்திரி அப்படிங்கிறது இடம்பெறும். இதில் அது இடம்பெறாது. அப்போ ஆப்ஷன் சி தான் விடை. இதில் தவறாக இந்த 3வது ஆப்ஷன் மட்டும்தான் தவறு, அதில் இடம்பெறாத பொருள். அப்போ ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்து 10th 4வது பாடம், அதில் கிராமர் போர்ஷன் என்ன அப்படின்னா, வினா, விடை வகைகள், ஒரு பொருட்பன்மொழி. இந்த ஒரு பொருட்பன்மொழியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 29வது கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பொருட்பன்மொழியில் மீ, மிசை, ஞாயிறு அது கொடுத்துட்டாங்க. அதுதான் ஒரு பொருட்பன்மொழின்னு கொடுத்துட்டாங்க. மீ, மிசை, ஞாயிறுங்கிறது ஒரு பொருட்பன்மொழி. அது உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்க்கலாம். இந்த ஒரு பன்மொழி அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, மீ, மிசை, ஞாயிறு, நடுமையம், அவர் 2யும் கொடுத்துட்டாங்க. ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ந்து வருவது என்ன சொல்லுவோம், ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். நடு அப்படின்னாலும் நடு சென்டர் அப்படின்னு தான் அர்த்தம், மையம்னாலும் நடுப்பகுதி அப்படின்னு அர்த்தம். 2மே ஒன்று தான். அதே மாதிரி இந்த மீ, மிசை 2மே எதை குறிக்குது அப்படின்னா, உயர்வை குறிக்கிறது. மீ, மிசை, ஞாயிறு, ஞாயிறு அப்படிங்கிறது சூரியன், கதிரவன். அப்போ மிக உயர்ந்த, ஓங்கி உயர்ந்த, அதாவது 2மே உயர்வை குறிக்கிறது. அப்படி உயர்வுக்கு மேலே உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுது. அப்போ மேல் பகுதியை உணர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுப்பகுதி அப்படிங்கிறது முதல்ல என்னது, நடு மையம். அதே மாதிரி மேற்பகுதி அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய மீங்கிறதும் மேற்பகுதியை தான் குறிக்கும். மிசை அப்படிங்கிறதும் மேற்பகுதியை தான் குறிக்கும். இது 2ம் இணைந்து வந்து ஒரே பொருளை தர்றதுனால, மேல் பகுதி அப்படிங்கிற ஒரே பொருளை தர்றதுனால அதை வந்து ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேல் பகுதி ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் இன்டைரக்டாக, ஆனால் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல். இந்த தொடரில் உயிர் சுற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த உயிர் சுற்று அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுற்று அப்படிங்கிறது இங்கே பதில் எல்லாத்துலேயும் சுற்று 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 சுற்றுன்னு இருக்குது. இப்போ இந்த உயிர் அப்படிங்கிறதோடைய பொருள் ஒன்று காலாக இருக்கணும், இல்லை கையாக இருக்கணும், இல்லை நகமாக இருக்கணும், இல்லை திருமணமாக இருக்கணும். அப்போ உயிர்ங்கிறதோடைய பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே இதில் வந்து நம்ம சீராபுராணம்னு பாடம் இருக்கும். 10th சீராபுராணம் இயல் 8 இருக்கும். அதில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வல்லுயிர், அது 2019 குரூப் 4 கேட்டது தான். வல்லுயிர் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா, கூர்மையான நகம். இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி, வலிமையான வல்லுயிர். இதை பிரித்தோம் அப்படின்னா உயிர் அப்படின்னு தான் வரும். வல் கூட்டல் உயிர். அப்போ வல் உயிர்னா ரொம்ப கூர்மையான, வலிமையான, கூர்மையான நகம் அப்படின்னு பொருள். உயிர் அப்படிங்கிறதுடைய பொருள் நகம் அப்படிங்கிறது தான். அப்போது உயிர் சுற்று அப்படிங்கிறது நகை சுற்று அப்படிங்கிறது தான். அப்போ உயிர்ங்கிறதுடைய பொருள் நகம். வலிமையான வல்லுயிர் அப்படிங்கன்னா வலிமையான உயிர் நகம் அல்லது கூர்மையான நகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உயிர் சுற்று அப்படின்னா நகை சுற்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 31வது கேள்வி, பாடலுடைய அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க.
தூற்றின் கண் தூவிய வித்து இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா பழைய 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் முதல் பாடம் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய திருக்கடுகம். அந்த திருக்கடுகத்தில் 3வது பாடலாக இருக்குது என்னது, புதரில் விதைத்த விதை. அதாவது முறையில்லான் செய்த தலைமை, ஒரு அறம் இல்லாதவன் அவன்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு தலைமை, நெஞ்சில் நிறை இல்லாதவன் கொண்ட தவம், நெஞ்சில் ஒழுக்கமே இல்லாத ஒரு மனிதனுடைய செய்யக்கூடிய தவம், நிறை ஒழுக்கம் தேடான் பெற்ற வனப்பு, ஒழுக்கம் இல்லாதவன் பெற்றக்கூடிய அழகு. இந்த 3 எப்படிப்பட்டது அப்படின்னா தூற்றின் கண் தூவிய வித்து. தூத்துக்குள்ள அந்த தூறு புதருக்குள்ளே போடக்கூடிய விதை மாதிரி எந்த பயனுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது திரிகடுகம். அப்போ திரிகடுகம் ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்து 32வது கேள்வி. அரை புள்ளி அமையும் இடங்கள். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். காரணம் கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிந்துள்ளன. அரை புள்ளி அமையும் இடங்கள் அதுக்கான ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அதில் மொழித்திறன் பயிற்சியில் ஒவ்வொரு அந்த நிறுத்தற் குறிக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் அரை புள்ளிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை வினைமுற்றுகளை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கும் பின்னால் அரை புள்ளி இடுதல் வேண்டும். சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான், முதல் மதிப்பெண் பெற்றான், அடுத்து என்னது பரிசு கிடைத்தது. எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. நமக்கு இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டை மட்டும் மாற்றிருக்காங்க. அப்போது ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்திருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அரை புள்ளி பயன்படுத்தலாம். அப்போ இது சரிதான். இங்கே பாரியை கண்டார், அடுத்து புகழ்ந்து பாடினார், அடுத்து பரிசு பெற்றார். அப்போ எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். முடியும் போது பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த ரெண்டுமே கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து 33வது கேள்வி. பொருத்தமானதை தேர்வு செய்ய ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லுடைய சம்மந்தப்பட்ட பொருள். மலை அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. இது எல்லாமே மலையை குறிக்கக்கூடிய சொல். இது எங்கே இருக்குது அப்படின்னா பழைய 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் அந்த 24வது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சொல் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். மலைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. அடுத்து பொலிவு, எழில், வனப்பு. அது எதை குறிக்கக்கூடியது, அழகை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து இரக்கம்ங்கிறது அருள், கருணை, பரிவு, கருணை. இங்கே எங்கே கொடுத்துருக்காங்க, அருள், பரிவு, கருணை அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது, இரக்கத்தை குறிக்கக்கூடியது. ஆதவன், பகலவன், ஞாயிறு அப்படிங்கிறது கதிரவனை குறிக்கக்கூடியது. ஆதவன், பகலவன், ஞாயிறு. கிளி அப்படிங்கிறது தத்தை, சுகம், கிள்ளை. இதெல்லாம் கிளியை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்போ விடை ஆப்ஷன் ஏ, வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. அடுத்ததாக 34வது கொஸ்டின். பின்வருவற்ற சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கு, இங்கு, எங்கு இதை தான் கொடுத்துருக்காங்க. இதில் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒன்று இங்கே பார்க்கும்போது இதில் ஒன்றில் மட்டும்தான் என்ன செய்திருக்கு, சந்தி இருக்குது. அப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அதில் இந்த வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் 24வது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த எந்த, அதே மாதிரி அங்கு, இங்கு, எங்கு, அப்படி இப்படி எப்படி, இந்த சுட்டு வினாக்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும். அங்கு சென்றான், அங்குக்கு அடுத்து என்ன வரும், இச்சு அப்படிங்கிறது வந்திருக்கு. சே வந்ததுனால இச்சு வந்திருக்கு. இங்கே இக்கே வந்ததுனால என்ன செஞ்சிருக்கு, இக்கு வந்திருக்கு. அப்போ அங்கு கேட்டேன் அப்படிங்கிறது தான் சரி. அங்கு, இங்கு, எங்கு எல்லாத்துக்கு முன்னாடி என்ன செய்யும், வல்லினம் மிகும். இங்கு பேசாதே, இங்கு பேசாதே, எங்கு சென்றாய் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அப்போ விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 35வது கேள்வி, கூற்று காரணம் கேள்வி. உவேசா பற்றி கேட்டிருக்காங்க. உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசன் அழைக்கப்படுகிறார். காரணம், அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பல முறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பித்து பணியை மேற்கொண்டார். இது எங்கே இருக்குது அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் நம்மளுடைய உவேசா பாடத்தில், தமிழ் தாத்தா உவேசா அப்படிங்கிற பாடத்தில் அதே வரிகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் உவே சாமிநாதர். அந்த இலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உள்ளார். அதனால தான் அவரை தமிழ் தாத்தா என்று உரிமையோடும் அன்போடும் நாம் அழைக்கிறோம். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணத்தை விளக்கியுள்ளது. ஆப்ஷன் பி தான் விடை. அடுத்து 36வது கேள்வி. நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியருடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான விடை இங்கே இருக்குது. நான்மணிக்கடிகை பாடத்தில் பார்த்தோம்னா விளம்பி நாகனார். விளம்பி நாகனாரில் விளம்பிங்கிறது அவருடைய ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது புலவருடைய இயற்பெயர். அப்போ விளம்பிங்கிறது அவர் ஊர், நாகனார் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தை பார்க்க மாட்டோம். அதில் பாரதம் அன்றைய நாற்றங்காலில் தாராபாரதியுடைய நூல் தான் என்னது, விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். அப்போலேயும் நம்ம பார்த்தோம்ல முடியரசனுடைய கேள்விகளில், அதில் இந்த விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களில் வ.உ.சி. முதன்மையானவர். அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு 3 கேள்வி கேட்டிருப்பாங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர்,
வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? புலமை பெற்றிருந்த மொழிகள். அது அப்படியே இங்கே 15வது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க. அதே வார்த்தை தான். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருத்தர் தான் வஉ சிதம்பரனார். அவர் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் புலமை பெற்றிருந்தார். அதில் முதல் கேள்வி, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வஉசி. சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். புலமை பெற்றிருந்த மொழிகள் வந்து தமிழ், ஆங்கிலம். ஸோ அதே பத்தியை தான் அப்படியே எங்கள் கேள்வியாக கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்ததாக பிழை திருத்துக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 40வது கேள்வி, காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கூற்று வந்து ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் வந்து உயிரெழுத்துக்களை தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்பாக ஓர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதை இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓர் அப்படிங்கிறத ஒருங்கிறத எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், உயிர் எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அப்போ இது சரி தானே? அப்போ இது சரி. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. ஆக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வரணும், ஆனால் ஒரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு எங்கே வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயிர்மெய் எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஆனால் உயிர் சொல்லுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ கூற்று வந்து தப்பாக இருக்குது. காரணம் வந்து சரிதான். ஆப்ஷன் பி தான் விடை. அடுத்து 41வது கேள்வி, வினைமுற்றுகளுடைய வகையோடு பொறுத்துக்கன்னு ஒரு 4 வினைமுற்று கொடுத்து அதோட என்ன பேர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து அதே 6th 3rd டேர்மில் வந்து 2வது பாடம் பெயர்ச்சொல் அப்படிங்கிற பாடத்தில் சினைப்பெயர்னால் ஒரு பொருளுடைய உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர்கள், கண், கை, இலை, கிளை இதெல்லாம். அதில் பார்க்கும்போது கைங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ கைங்கிறது சினைப்பெயர். இது தெரிஞ்சாலே நம்மளால் நிச்சய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். 3வது இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி தீமை, இங்கே வந்து பண்புகளை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க? வட்டம், சதுரம், செம்மை, நன்மை கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? தீமை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிறத்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்கிறது. அப்போ அது வந்து பிறப்பு. நிலம்ங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறது, இடப்பெயர். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை. இப்போ இந்த மருவு பெயர்கள் அப்படிங்கிறதுலாம் ஸ்கூல் புக்கில் மருவு அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. ஆனால் என்ன கொடுத்துருப்பாங்க? இந்த கோவை, சோனாடு அப்படிங்கிறத தான் கொடுத்துருப்பாங்களே தவிர இதற்கு இதுதான் பெயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா நிகழ்காலத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கெலாம் வந்து புக்கை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் நிறைய கேள்விகள் வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து குரூப் 4ல், அது தமிழ் பகுதியில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் கிடையாது. அதே மாதிரி தமிழில் கூற்று காரணம் கேள்விலாம் குரூப் 4ல் இந்த மாதிரி ரொம்ப கேட்டது கிடையாது. இந்த டைம் தான் இப்படி இவ்வளோ கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. 1-2 கேள்விகள் கேட்பாங்க, ஆனால் இவ்வளோ கேள்விகள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி இது கேள்விகள் வந்து இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போட முடியுமே தவிர புத்தகத்தில் இந்த கேள்விலாம் இல்லை. அதே மாதிரி பிறவினை தொடரும் புத்தகத்தில் இருக்குது, ஆனால் வேறு சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியான சொற்கள் இல்லை, அதனால தான் இதை ப்ரூஃபாக எடுக்கலை. அதே மாதிரி இதுவும் புணர்ச்சி விதியில் வரும், ஆனால் அந்த பலா கூட்டல் அருமைங்கிற வார்த்தை இடம்பெறலை. ஆனால் இந்த உடம்படு மெய் மூலமாக வரக்கூடிய அந்த புணர்ச்சி விதி வந்து புத்தகத்தில் இருக்குது. அதே மாதிரி இதிலே பேரச்சம் அந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, அது வந்து இப்போ கிறுக்கின்ற அண் வந்தாச்சுனாலே அது என்னது நிகழ்கால பெயர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், ஆனால் எக்ஸாக்டாக அதே விஷயங்கள் வந்து இல்லை. அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கல. அதே மாதிரி இந்த ஒருமை பன்மை பிழை அப்படிங்கிறதும் புத்தகத்தில் நிறையா அந்த ரூல் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது மாதிரி வார்த்தைகள் இடம்பெறலை. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 40 கேள்விகள், அதில் ஒரு 37 எனக்கு தெரிஞ்சு 41 கேள்விகளில் 37 கேள்விகள் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஒரு 4 கேள்வி வந்து கொஞ்சம் நம்ம புரிஞ்சு போடுற மாதிரி புத்தகத்திலேருந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுபோல் இன்னொரு 5-6 கேள்விகள் வந்து புத்தகத்தில் நம்ம படித்ததை வச்சு வேறு ஒரு விஷயத்த, இப்போ ஒருமை பன்மையாக இருக்கட்டும், பெயரெச்சங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கோம், நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இது வந்து இவ்வளவும் வந்து பாதி கொஸ்டின் கூட வரல, ஒரு 45 கேள்விகள் கூட வரல அப்படிங்கிறது தான் உண்மை. 55 கேள்விகள் வந்து எங்கேயோ இருந்து தான் எடுத்திருக்காங்க. நிறையா சொல்லப்போனால் டிகிரி லெவல் புக்கில் இருந்து நம்ம பார்க்கலாம். பழைய புத்தகங்கள் 1950 அந்த மாதிரி இப்போ புழக்கத்திலே இல்லாத தமிழ் சொற்களெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அடுத்து குரூப் 2ன்னு வரும்போது இந்த சிலபஸ் சொன்னதே வந்து அவங்க வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது நம்மளுடைய குரூப் 2 மெயின்ஸில் இந்த பிரச்சனை வரும்போது அப்போ தமிழும் இங்கிலீஷும் ஈக்குவலாக இல்லை, இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருக்குது, தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போய் தான் இந்த சிலபஸை மாற்றி சுருக்கி இப்படி கொண்டு வரோன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து இப்படி வித்தியாசமாக கேட்டு வச்சுருக்காங்க. இது என்ன பிரச்சனைனா, இப்போ குரூப் 4ங்கிறது எல்லாருக்குமே தமிழ், எல்லாருமே சரியோ தவறோ எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அப்போ இதில் வந்து இதுலேயும் சிக்கல் தான். ஆனால் குரூப் 2வில் இதை விட பெரிய பிரச்சனைகள் வரும். ஏன்னா அங்கே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். தமிழில் எப்படி கேட்டாங்க அப்படின்னா, தமிழை தேர்ந்தெடுத்து எழுதக்கூடியவங்களால் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ண முடியாது. ஒன்று இதற்கான வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று ஆங்கிலத்தில் ஒரு பாதி கேள்விகளையும் தமிழில் பாதி கேள்விகளையும் கூட கேட்கலாம்.
பொதறிவு கேள்விகளையும் கேட்கலாம். இல்லை மொத்தமாக குரூப் 1ல் இருக்க மாதிரி பொதறிவு கேள்விகளே வச்சுட்டு போயிடலாம். தமிழை ஒரு தகுதி தேர்வாக வச்சுட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கும் இதே கொஷின்ஸ்லாம் நிறைய இடங்களில் இடம்பெறுது. ஸோ நம்ம புக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அவ்வளோதான். புக்கில் இவ்வளோ கொஷின், ஒரு 40 கொஷின் புக்கிலேருந்து தாராளமாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அடுத்து மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து வெளியிலேருந்து கேட்டிருக்காங்களா, எங்கே இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சால் நான் பார்த்து உங்களுக்கு வந்து அது ஒரு வீடியோவாக பண்ணி போடுறேன். நன்றி. ஸோ மனம் தளராமல் படிங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 2க்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் அதை நோக்கி போனோம் அப்படின்னா தான் லைஃப்பில் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். பார்ப்போம். டிஎன்பிசி வந்து இப்போ நிறையா சீர்திருத்தங்கள் பண்ணுறாங்க. இப்போ இந்த குரூப் 4 பற்றியான விஷயங்கள் அவங்க காது கெட்டியிருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இதை அடிப்படையாக வச்சு கூட குரூப் 2ல் கொஞ்சம் எளிமையாக இந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பிக்கை விடாமல் படிங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபீல்டை விட்டு போகிறீங்க அப்படின்னா வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம், முழுக்க உங்கள் விருப்பம். இதைத்தான் படிக்கணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இல்லை, உங்களோட விருப்பம். நீங்கள் இதை படிக்கணும்னாலும் படிக்கலாம். இல்லை அது வேறு ஒரு துறையில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா அதை கூட இது பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க காம்படிஷனுக்கு பொறுத்தளவில் அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் எடுக்கத்தான் செய்வாங்க. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் சரிங்கிறது, ஆப்ஷன் கொண்டு வந்தது, இது மாதிரி ஏதாவது பண்ணத்தான் செய்வாங்க. ஆனால் அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோடு போகிறது தான் சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முயற்சி விடாதீங்க. குரூப் 2 எழுதி பாருங்கள். நன்றி.